ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நாம் த லாஸ்ட் டீமாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த வருஷம் வரும்போது இந்த ஜெர்சி ஃபுல்லாக மாற்றி லோகோவையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த லோகோ அண்ட் ஜெர்சி ஒர்க் அவுட் ஆகலன்னு இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் செட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஸ்குவாடை பார்ப்போம். ஹிம்மத் சிங், எய்டன் மார்க்ராம், மிச்சல் மார்ஷ், அக்ஷத் ரகுவன்ஷி, அப்துல் சமாத், ஷாபாஸ் அகமத், ஆயுஷ் பதோனி, அர்ஷின் குல்கர்னி, அர்ஜுன் டெண்டுல்கர், வனிடு ஹசரங்கா, ரிஷப் பண்ட், மேத்யூ பிரிக்ஸ்கே, நிக்கோலஸ் பூரான், முகுல் சௌத்ரி, ஜாஷ் இங்கிலீஷ், ஆகாஷ் சிங், ஆவேஷ் கான், முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ், மோசின் கான், மயங்க் யாதவ், திக்வேஷ் ரதி, மணிமாறன் சித்தார்த், ஆண்ட்ரிக் நோக்கியா அண்ட் நமன் திவாரி. ஸோ இவங்க டீம் பார்த்தோன்னா பேட்டிங் லாஸ்ட் இயரே வந்து நல்லா விளையாடினாங்க. ஸோ எக்ஸப்ட் ரிஷப் பண்ட் அவங்க பேட்டிங் நல்லாவே கிளிக் ஆச்சு. பவுலிங்கில் லாஸ்ட் இயருமே வந்து நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ், அதனால் அவங்க மாற்றி மாற்றி பவுலர்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ தே டிடன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் பவுலிங் அட்டாக் லாஸ்ட் இயர். ஸோ இந்த வருஷமே பார்த்தா அந்த பவுலிங் மோரார்லெஸ் அதே பவுலிங் அட்டாக் தான் இருக்குது. ஸோ 1 or 2 ஃபியூ அடிஷன்ஸ். ஸோ ஆண்ட்ரிக் நோக்கியா புதுசாக எடுத்திருக்காங்க, முகமது ஷமியை ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் SRH. ஸோ அது ஒரு நல்ல மூவாக தெரியுது. அண்ட் தே லெட் கோ ஆஃப் ரவி பிஷ்னாய். ஸோ லாஸ்ட் இயரே வந்து அவர் ஸ்பின் சரியாக போடலை அப்படின்னு சொல்லி அவரை ட்ராப் பண்ணிட்டு ஒன்லி திக்வேஷ் ராதி தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ எய்டன் மார்க்ரம் வில் ஓப்பன் வித் மிச்சல் மார்ஷ். ஸோ லாஸ்ட் இயர் இவங்க 2 பேர் சூப்பராக விளையாடினாங்க. அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் லைட் ஃபவுண்டேஷன் ஃபார் தேர் பேட்டிங். ஸோ அதுக்கப்புறம் 3 நிக்கோலஸ் பூரான், 4 ரிஷப் பண்ட், 5 ஆயுஷ் படோனி, 6 அப்துல் சமாத், 7 ஷாபாஸ் அகமத், 8 வனிடு ஹசரங்கா, 9 ஆவேஷ் கான், 10 மயங்க் யாதவ், 11 முகமது ஷமி அண்ட் 12 வந்து திக்வேஷ் ரதி. ஸோ இதுதான் அவங்களோட பிளேயிங் 12 இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா திக்வேஷ் ராதி தான் ஒன்லி ஸ்பின்னர். ஸோ அதுக்கு பேக்கப் வந்து ஷாபாஸ் அகமத் ஒரு இன்னொரு ஸ்பின் ஆப்ஷன். ஸோ இப்போ ஷாபாஸ் அகமத் வேணாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு மணிமாறன் சித்தார்த் கூட விளையாடலாம். பட் எனிவேஸ் தட் வில் ஆல்வேஸ் வீக்கெண்ட் பேட்டிங் லைனப். ஏன்னா வந்து இப்போது பேட்டிங்கில் பார்த்தோன்னா இந்த டாப் 3 ஹெவியாக இருக்குது, 4 அலாங் வித் பண்ட். ஸோ அந்த டாப் 4 வந்து ஒரு ஹெவி பேட்டிங் தான். பட் பண்ட்டுமே லாஸ்ட் இயர் பார்த்தோன்னா அந்த ஃபைனல் மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி அடித்தது தவிர வேறு எதுவுமே சரியாக பண்ணல. ஸோ அவங்க வந்து பண்ட்டு வந்து கண்டிப்பாக நல்லா விளையாடணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதோட நிக்கோலஸ் பூரானோட கரண்ட் ஃபார்ம் வந்து சரியாக தெரியல. ஸோ எல்லா இடத்துலையுமே கஷ்டப்பட்டிருக்காரு. அக்ராஸ் த குளோப் எல்லா லீக்ஸ்லேயுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, ரன்ஸே வரல அவர்கிட்டேருந்து. ஸோ அது ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் தான் ஃபார் லக்னோ. ஸோ அதோட பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ் வந்து எந்த வருஷமே 14 கேம்ஸ் ஆடுறதே கிடையாது. ஸோ லாஸ்ட் இயர் தான் நிறைய மேட்சஸ் விளையாடினார். ஸோ அவர் வந்து ஃபுல் சீசன் லாஸ்ட் பண்ணணும் அலாங் வித் இஸ் குட் ஃபார்ம். அதோட எய்டன் மார்க்ரமுமே இது வரைக்கும் விளையாடினது லாஸ்ட் இயர் தான். ஹி ஹேட் அ ப்ரொடக்டிவ் இயர். ஸோ அதை இந்த வருஷமும் கண்டினியூ பண்ணணும். ஸோ பேட்டிங்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பண்ட்டுக்கு அப்புறம் வர்ற பேட்டிங் ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத்லாம் வந்து ஓரளவு தான் ஐபிஎல் ப்ரூவ் பண்ணிக்கிறாங்களே தவிர அவங்க வந்து பிக் நேம்ஸ் கண்டிப்பாக கேமை ஜெயிச்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்லை. பவுலிங்லேயுமே நிறைய வீக்னஸ் இருக்குது. இப்போ மயங்க் யாதவ் எத்தனை மேட்ச் விளையாடுவாருன்றது தெரியல. முகமது ஷமி வந்து இந்தியா ஸ்னப்புக்கு அப்புறம் வந்து டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணியிருக்காரு. அதே ஃபார்மை இங்கே கண்டினியூ பண்ணுவாரான்றது பார்க்கணும். அப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸில் திக்வேஷ் ராதி ஒருத்தர் தான் வந்து கண்ட்ரோல் ஸ்பின்னராக இருக்கார். ஸோ ஹீ நீட்ஸ் டு ஸ்டெப் அப் பிக் டைம் டு bring Lucknow in the back in the middle overs. ஸோ ஏன்னா இப்போ ஃபாஸ்ட் பவுலிங்லேயுமே வீக்னஸ் இருக்குது, பவுலிங்லேயும் வீக்னஸ், பேட்டிங்லேயுமே வீக்னஸ் இருக்குது. ஸோ அதனால் லக்னோ வில் ஹாவ் அ டஃப் டைம் திஸ் இயர். தே ஆல்சோ மைட் நாட் குவாலிஃபை ஃபார் திஸ் இயர்ஸ் பிளே ஆஃப். ஸோ இதுதான். ஸோ இதோட 10 டீம்ஸையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட டாப் 4 பிக்ஸ் எந்த டீம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ 5th டீமாக கூட நம்ம ஒன்று எடுப்போம். ஏன்னா வந்து இது வந்து கண்டிப்பாக ஒரு 5 டீம் வந்து வராதுன்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ அந்த டாப் 3 வந்து சொல்லிட்டு 4th பிளேஸ்க்கு வந்து ஒரு 2 டீமுக்குள்ளே ஏதாவது ஒன்று வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் லக்னோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை பற்றி கமெண்ட்ஸில் போடுங்க. See you in the next video for the top 4 teams in this year's IPL from Cricket Kadalais channel. Okay, see you in the next video. Bye.